வணக்கம் மக்களே, நான் உங்க வினோத். கொடைக்கானோட கிளைமேட்டை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கொடைக்கானல் நேற்று வரைக்கும் டே டைம்ல ஃபுல்லா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிளைமேட் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு, மோசமா தான் இருக்கு. பகல் டைம்ல சுத்தி பார்க்கறதுக்கு தோதான ஒரு சிச்சுவேஷன் இல்ல. இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, காலையில இருந்து மதியம் வரைக்கும் நல்லா ஒரு ஒரு 1 or 2 hour மட்டும் தான் சூரிய வெளிச்சம் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லா மோடம் போட்டுருச்சு. மதியம் கரெக்டா 3 மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை தூரிட்டே இருக்கு. ஹெவி ரெயின் அப்பப்போ வருது, அப்பப்போ அப்படியே ஒரு சாரல், இந்த மாதிரி தான் இருக்கு. ஈவினிங் வரைக்குமே இந்த மழை கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஈவினிங் டைம்ல மழை ஆரம்பிச்சுன்னா நைட் விடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு கிளைமேட். கொஞ்சம் குளிரும் கொஞ்சம் நைட் டைம்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, பனி அதிகமா தான் இருக்கு. இன்னைக்கு காலையில மட்டும் தான் சன்லைட் பார்க்க முடிஞ்சது. நேற்றுக்கு முந்தா நாள்லாம் கொஞ்சம் சன்லைட் ரொம்ப பாக்குறதே கொஞ்சம் அபூர்வமா தான் இருந்தது. சன்லைட் சூரிய வெளிச்சத்தையே பார்க்க முடியல. இந்த மாதிரி தான் இருக்கு. வேற எந்த இஷ்யூலாம் கிடையாது. கொடைக்கானலுக்கு நீங்க தாராளமா வரலாம். மதியத்துக்கு மேலதான் மேபி மழை வருது. ஸோ காலையில இருந்து மதியம் வரைக்கும் நீங்க சைச்சிங் போகலாம், என்ஜாய் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கேம்ப் ஃபயர் மேபி போட முடியாது, மழை பெஞ்சுன்னா. மழை இல்லாட்டி கேம்ப் ஃபயர் போட்டு கொடுக்கலாம், தப்பில்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆகஸ்ட் 15 அந்த திருவிழா டைம் மழை டைம் தான். எப்பவுமே அது மழை சீசன் தான். ஸோ மழை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம டிராபிக் ஹெவியா இருக்கும். ஏன்னா திருவிழா, சலைத் மாதா கோயில் திருவிழா, ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப டிமாண்டா இருக்கும். நீங்க வர்றீங்கன்னா கண்டிப்பா புக் பண்ணிட்டு வாங்க. ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் புக் ஆயிரும், ரேட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அட்வான்ஸா புக் பண்ணிக்கோங்க. க்ரௌடு ஹெவி டிராபிக்கா இருக்கும், மணிக்கணக்கா டிராபிக் இருக்கும். சீசனை விட இந்த லாங் வீக்கெண்ட் இந்த சரத் மாதா திருவிழா டைம்ல பயங்கர க்ரௌட் இருக்கும். அந்த 15ஆம் தேதி ராத்திரி கொடைக்கானல் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே தூங்க மாட்டாங்க. விடிய விடிய கொடைக்கானல் பகல் மாதிரி இருக்கும். நைட்டு 6-7 மணில இருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்குமே விடிய விடிய பகல் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கோயில் சப்பரம் திருவிழா அந்த சலைத் மாதா கோயில இருந்து மூஞ்சிகள் இருக்கக்கூடிய கோயில் வரைக்கும் அந்த தேர் வரும். ஸோ அது ரொம்ப கிராண்டா, மக்கள் அவ்வளோ ஜனங்கள், உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்க காலை பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட்டத்தை இந்த திருவிழா டைம்ல நீங்க பார்க்கலாம். ஸோ கொடைக்கானல் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைனாலும் ஹெல்ப் தேவைனாலும் கூப்பிடுங்க. நான் உங்க வினோத்தின் ஒரு புதிய உங்களை மீட் பண்றேன். பை, டாடா.